இந்த வருடம் உலகத்தினுடைய எல்லா நாடுகளுக்கும் கொஞ்சம் சிக்கலான ஒரு வருடமாக தான் இருக்க போதுன்றத இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே எங்களால் தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உலக அரசியல் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஏனைய நாடுகளுக்கு இடையில போய் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், அமெரிக்கா வெனிசுவேலாவுக்குள்ளே போனது, அதே மாதிரி கடந்த வருடங்களில் நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை வச்சு பார்க்கும்போது இந்த வருடம் கொஞ்சம் ஒரு போர் பதற்றமான ஒரு வருடம். முக்கியமான பெரிய பெரிய நாடுகளுக்கு இடையில போர் பதற்றமான சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்குமன்றதை எங்களுக்கு ஓரளவுக்கு கணிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுல என்ன முக்கியமான விடயம்ன்றா, இந்த போர் பதற்றத்தினால பாதிக்கப்பட போற நாடுகள், அதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த பெரிய பெரிய வல்லரசு நாடுகளினுடைய போட்டி காரணமா அதுக்குள்ள பாதிக்கப்பட போற நாடுகளா யார் இருக்க போறார்கள்னு சொன்னா, எங்களை மாதிரி இலங்கை மாதிரியான சிறிய சிறிய நாடுகள் தான். சீனாவுக்கு தாய்வான், ரஷ்யாவுக்கு யுக்ரைன், அமெரிக்காவுக்கு வெனிசுவேலா, கியூபா, கிரீன்லாந்து, இந்த மாதிரியான நாடுகள்லாம் பிரச்சனையான ஒரு நாடுகளா, பிரச்சனையை எதிர்கொள்ள போற நாடுகளா இருக்க போதுன்றதை எங்களால் உறுதிப்படுத்தி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்குள்ள இலங்கை, எங்கட நாடு எப்பேற்பட்ட பிரச்சனைகளை இந்த வருடம் இந்த உலகத்தினுடைய வல்லரசு நாடுகளால எதிர்கொள்ள போகுது. அதுலேயும் முக்கியமா இந்தியாவாலையும் சீனாவாலையும் அமெரிக்காவாலையும் எதனால பிரச்சனை உருவாகும்ன்றதை கொஞ்சம் ஆழமா இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். எதுக்காக இந்த விடயத்தை பற்றி இன்றைய நாள்ல நான் கதைக்கிறேன்னு சொன்னா, நாளைக்கு இந்தியாவினுடைய ராணுவ தளபதி உபேந்திர திவேதி இலங்கைக்கு உத்தியோகபூர்வமான விஜயத்தை மேற்கொள்றார். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயமா இலங்கைக்கு வரார். அவர் வாரத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, யார் யாரை சந்திக்க போறார், அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயங்களும், இந்த பூகோள அரசியலோட இலங்கை எப்பேற்பட்ட பிரச்சனைகளை இந்த வருடம் எதிர்கொள்ள போதுன்றது தான் இந்த வீடியோல முழுமையா விரிவா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன விடயம் பண்றதோ வேண்டா, முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் BK கரிகாலன். அதே நேரத்தை விரிவா பார்க்கறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னா தொடர்ச்சியாக என்னுடைய அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராம் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னோட ப்ரொஃபைல் வரும், அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த விடயத்தை எல்லாருக்குமே தெரியப்படுத்துறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, முதலாவது நாங்கள் எல்லாருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னா, எங்கட நாட்டினுடைய எதிர்காலம், இலங்கையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது, அரசியல் பாதுகாப்பு வரைக்கும் இலங்கை எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகுதுன்றதை தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா, உலகத்தினுடைய அரசியலை நாங்கள் கொஞ்சம் விளங்கிக் கொள்ளணும். பூகோள அரசியல், ஜியோ பொலிட்டிக்ஸ் என்று சொல்வார்களானே, இந்த உலகத்தினுடைய வல்லரசு நாடுகள் எல்லாம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்கள், ஒயிலில் என்ன நடக்குது, தங்கத்தில் என்ன நடக்குது, பொருளாதாரத்தில் என்ன நடக்குது, இது எல்லாத்தையுமே நாங்கள் தெரிஞ்சு கொண்டோம்னு சொன்னாதான் எங்கட நாட்டினுடைய, எங்களை மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகளினுடைய எதிர்காலத்தை எங்களால் ஓரளவுக்கு கணிக்க முடியும். அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் தற்சார்பு பொருளாதாரம் வச்சிருந்தாலும் சரி, இல்லாட்டி எங்கள் நாட்டுக்குள்ளேயே உற்பத்திகளை செய்து கொண்டிருந்தாலும் சரி, நாங்கள் ஒரு வகையில் உலகத்தினுடைய பெரிய பெரிய நாடுகளில் தங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் சின்ன சின்ன நாடுகள் எல்லாருமே இருந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதனால உலக நாடுகள் என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சு கொண்டோம்னு சொன்னாதான் எங்கட நாட்டினுடைய எதிர்காலத்தை எங்களால் கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி செயல்பட முடியும். பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கடந்த 3ஆம் தேதி இந்த வருடம் ஆரம்பிச்சு 3வது நாளே அமெரிக்கா வெனிசுவேலாவுக்குள்ள போய் வெனிசுவேலாவினுடைய ஜனாதிபதி நிக்கோலஸ் மடூரோவை அவரோட வீட்டுக்குள்ள வச்சு சொப்பர்ல தூக்கிட்டு வந்தார்கள். வெனிசுவேலாவுடைய ஜனாதிபதியையும் அவரோட மனைவியையும் ஹெலிகாப்டர்ல அமெரிக்காவினுடைய டெல்டா ஃபோர்ஸ், அமெரிக்காவில் தீவிரவாதிகளுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஒரு அதி உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ படைன்னு சொல்லி இந்த டெல்டா ஃபோர்ஸை சொல்லலாம். அந்த டெல்டா ஃபோர்ஸ் வெனிசுவேலாவுக்குள்ள போய் வெனிசுவேலால ஒரு பக்கம் தாக்குதல் நடத்தி, அதுல மொத்த பிளானுமே நீங்க சில வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் தாக்குதல் எல்லாமே எக்ஸாக்டா ஒரே நேரத்தில் நடந்திருக்குது. அங்க பவுக்கட்டாக இருக்குது, அதே நேரத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது, அந்த படைத்தளங்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியையும் அவரோட வீட்டுக்குள்ள போய் ஹெலிகாப்டர்ல அமெரிக்காவுக்கு தூக்கி கொண்டு வரார்கள். ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியை இன்னொரு நாடு சர்வதேச சட்டத்தையும் மீறி அந்த நாட்டுக்குள்ள போய் அவரை தூக்கி இருக்கிறார்கள். வெனிசுவேலாவுடைய ஜனாதிபதி கைது செய்யப்பட்டதுக்கான காரணமா என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, வெனிசுவேலால இருந்து அமெரிக்காவுக்குள்ள போதைப் பொருட்கள் வருது. நிக்கோலஸ் மடூரோ போதைப் பொருள் கடத்தல ஈடுபட்டுக்கிறார். இவர்களால எங்கட நாட்டுக்கு அச்சுறுத்தல். அமெரிக்கா எப்பவுமே இன்னொரு நாட்டை கைப்பற்றணும், இல்லாட்டி அந்த நாட்டை அந்த நாட்டுக்குள்ள உள்ள போகணும்னு சொன்னா அவர்கள் பாவிக்கிற ஒரே வார்த்தை, அவர்களுடைய தாரக மந்திரமா இருக்கிறது, அமெரிக்காவுக்கு இதால அச்சுறுத்தல்,
எங்களுடைய எதிர்காலத்துக்கு அச்சுறுத்தல் என்ற இந்த ஒரு வார்த்தை தான். ஈராக்குக்குள்ள போனதுக்கான காரணமாக தான், ஈரான் மேல தாக்குதல் நடத்தினதுக்கான காரணமாக தான், எல்லாத்துக்குமே அணு ஆயுதத்திலிருந்து போதைப் பொருள்ல இருந்து எல்லாத்தையுமே குற்றம் சாட்டி அவர்கள் பாவிக்கிற ஒரே வார்த்தை அமெரிக்காவுக்கு இது அச்சுறுத்தல் என்ற இந்த ஒரு வார்த்தை தான். ஸோ இதே தான் பயன்படுத்தி வெனிசுவேலாவுடைய ஜனாதிபதி நிக்கோலஸ் மடுரோ வந்து கைது செய்யப்பட்டு இப்போ அமெரிக்காவினுடைய நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நான் ஒரு அப்பாவி ஐயா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை, நான் கிட்டத்தட்ட ஒரு போர்க்குற்றவாளின்னு சொல்லி என்னை வச்சுக்கொள்ளுங்க, ஆனால் போதைப் பொருள் கடத்தலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை, இதை நான் ஏற்றுக்கொள்ள போறதில்லைன்ற மாதிரி இப்போ வரைக்குமே நான் வெனிசுவேலாவினுடைய ஜனாதிபதியாக தான் இருக்கிறேன் என்ற மாதிரி ஒரு விடயத்தை அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அவரை கைது செய்து கொண்டு வரப்பட்ட விதம், ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி என்னதான் இருந்தாலும் ஒரு ஜனாதிபதி என்னும் போது அவருக்கான கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கப்படும் தானே. ஆனால் எந்த ஒரு மரியாதையுமே இல்லாமல் ஒரு கைதியை போல அவர் அழைத்து வரப்பட்ட காட்சிகளை வந்து நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அமெரிக்கா செய்த இந்த சம்பவத்துக்கு பிறகு உலகத்தினுடைய ஏனைய வல்லரசு நாடுகள், ரஷ்யா, சைனா, இந்தியா, வடகொரியா, இந்த மாதிரியான நாடுகள் எல்லாருமே தங்களினுடைய கண்டனங்களையும் சரி ஆதரவையும் சரி வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஆனா ஒட்டுமொத்தத்துல இந்த பெரிய பெரிய அமைப்புகள் எல்லாருமே இதுக்கு கண்டனம் தான் இப்ப வரைக்கும் தெரிவிச்சு கொண்டு வரார்கள். ஆனா டொனால்ட் ட்ரம்ப் யாருன்ற கதையும் கேட்கிற மாதிரி இல்லை. தெரியும் தானே அவரை பற்றி, தேவையில்லாம ஒரு தடவை வந்து 2வது தடவையா ஜனாதிபதி ஆக்கிவிட்ட மாதிரி எல்லாருக்குமே தலைவலி கொடுக்குற மாதிரி, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் தலைவலியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற மாதிரி தான் ட்ரம்ப் செய்யறது இப்ப எல்லாருக்குமே இருந்து கொண்டிருக்குது. முழு நாடுகளுமே வெறுப்பை காட்ட ஆரம்பிச்சிருக்கிறார்கள். சைனா என்ன சொல்லியிருக்கிறார்கள்னு சொன்னா, உலக நாடுகளுக்கு யாருமே இங்க நீதிபதி கிடையாது, உலக நாடுகளுக்குன்னு சொல்லி நீதிபதி இல்லை, அப்படி யாராவது செயல்பட்டா அவர்களை நாங்கள் கணக்கெடுக்க போறதும் இல்லை, அவர்களுடைய கதையை நாங்கள் கேட்க போறதும் இல்லைன்ற மாதிரி சைனா ஒரு பக்கமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். வெனிசுவேலாவுக்குள்ள அமெரிக்கா போனதுக்கான ஒரே காரணம், போதைப் பொருள்ன்ற பெயர்ல வெனிசுவேலாவுக்குள்ள நுழைஞ்சதுக்கான ஒரே காரணம் எண்ணெய் வளம்ன்றது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் தெளிவாக தெரியும். க்ரூட் ஆயில் எடுக்கிறதுக்காக இன்றைக்கு கணக்கெடுப்பின்படி உலகத்தினுடைய 18% க்ரூட் ஆயில் எண்ணெய் வந்து கச்சா எண்ணெய் வந்து வெனிசுவேலால தான் இருக்குது. கிட்டத்தட்ட 303 பில்லியன் பேரல்ஸ் எண்ணெயை வெனிசுவேலா வச்சிருக்கிறார்கள். உலகத்தில் அதிகமான கச்சா எண்ணெயை வச்சிருக்கிற ஒரே நாடாகவும் வெனிசுவேலா தான் இருக்குது. சவுதி அரேபியா எல்லாம் 2வது தான். இன்றைக்கு வெனிசுவேலாவுக்குள்ள இருக்கிற அந்த ஒட்டுமொத்த எண்ணெய் வளத்தினுடைய பெருமதி எவ்வளோன்னு சொல்லி நாங்கள் சாதாரணமா கணக்கெடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இன்றைக்கு கச்சா எண்ணெயினுடைய பேரலினுடைய பெறுமதி $60 இருந்து $80 இடையில தான் போய்கொண்டிருக்குது. அதை வச்சுக்கொண்டு 300 பில்லியன் யூஎஸ்க்கு சாதாரணமாக பார்த்தோம்னு சொன்னாலே அமெரிக்காவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் 60% இப்போ அமெரிக்காட கையில் தான் இருந்து கொண்டிருக்குது. அதை வெளியில் எடுக்கிறதுக்காக அமெரிக்கா செலவு பண்ண போகிற பணம்ன்றதும் பெரிய அளவிலான பணம் தான். ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார், நாங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய எண்ணெய் நிறுவனங்களை வெனிசுவேலாவுக்குள்ள அனுப்ப போகிறோம், அதை நாங்கள் முழுமையாக காசாக்க போகிறோம். தனியாக ஆயில் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள், தங்கம் இருக்குது, முக்கியமான அமெரிக்காவுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா வளங்களுமே வெனிசுவேலாவுக்குள்ள கொட்டி கிடக்குது. அதை எடுக்கிறதுக்காக தான் இப்போ அமெரிக்கா போதைப் பொருள் என்ற பேர்ல எப்படி ஈராக்குக்குள்ள அணு ஆயுதம் தயாரிக்கிறார்கள் என்ற பேர்ல உள்ள போனார்களோ அதே மாதிரி இப்ப வெனிசுவேலாவுக்குள்ள உள்ள போயிருக்கிறார்கள். வெனிசுவேலாவுடைய ஜனாதிபதி கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அங்க ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய மக்கள் ஒரு பகுதியாகவும் அதை பெருசா செலிப்ரேட் பண்ண கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஒரு பகுதியாகவும் இருக்கிறார்கள். ஆனா சந்தோஷமா கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாது ஆமை பூந்த வீடும் அமெரிக்கா பூந்த நாடும் எப்படி ஆகும்ன்றது. ஸோ வெனிசுவேலாவினுடைய எதிர்காலம் கிட்டத்தட்ட கேள்விக்குறி மாதிரி தான் இப்போ எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, இதுதான் இப்போ உலக அரசியலில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள். எல்லா நாடுகளையுமே அமெரிக்கா பகைச்சு கொண்டிருக்கிறத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்தடுத்த நாடுகள், பிபிசியில் ஒரு ஆர்டிகல் வெளியாக இருந்தது, இப்போ வெனிசுவேலாவை அமெரிக்கா கைப்பற்றின மாதிரி அடுத்தடுத்ததாக எந்தெந்த நாடுகளை கைப்பற்றும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் எழுதப்பட்டது. அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நாடுகள் என்னென்னு சொன்னால், ஒன்று கிரீன்லாந்து, கொலம்பியா, ஈரான், மெக்சிகோ, கியூபா. ஏற்கனவே கிரீன்லாண்டுக்கும் கியூபாவுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் சிவப்பு கொடியை காட்டிட்டார், அமெரிக்கா கொடியை அசைச்சு காட்டிட்டார், நாங்கள் உங்களோட நாட்டுக்கு வரப்போறோம்ன்ற மாதிரி. கிரீன்லாண்டு எங்களோட நாட்டினுடைய பாதுகாப்புக்கு மிக அவசியம் என்று சொல்லி ஒரு கதையை போட்டுட்டார். அடுத்தது கியூபாவுக்கு எந்த ஒரு வருமானமுமே இல்லை, கியூபா திவாலாகி கொண்டிருக்கான்னு சொல்லி அதையும் சொல்லிட்டார். ஸோ எங்களால் உறுதிப்படுத்தி பார்க்க முடியும், கிரீன்லாண்டும் கியூபாவும் இப்போ அமெரிக்காவுடைய கைக்குள்ள போகக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் உலக அரசியலினுடைய நிலைமையா இப்போ எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாடுகளை சின்ன நாடுகளை, இப்போ சைனாவுக்கு எப்படி தாய்வானோ,
ரஷ்யாவுக்கு எப்படி யுக்ரைனோ அதே மாதிரி பெரிய பெரிய இந்த வல்லரசு நாடுகளுக்கு எப்படி ஏனைய சிறிய நாடுகளோ அந்த நாடுகளுக்குள்ள தங்களோட வல்லரசு ஆதிக்கங்களை செலுத்தி கொண்டு அதை கையகப்படுத்தி கொண்டு உலகத்தினுடைய வல்லரசு நாடா இவர்கள் பாரத்துக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உலக அரசியல்ல இப்ப இருக்கக்கூடிய நிலைமை. அமெரிக்கா ஏனைய நாடுகளை பகைச்சு கொண்டிருக்கிறதால ஒருவேளை இந்த வருடம் முழுவதும் ஒரு போர் பதட்டமான சூழ்நிலை உலக நாடுகள்ல உருவாகி இருக்கும்னு சொல்லி இப்ப எதிர்வு கூறப்படுது. இதையெல்லாம் வச்சுக்கொண்டு எங்கட நாட்டுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அமெரிக்கா அங்கேயோ இருக்குது, இலங்கை எங்கேயோ இருக்குது. இதை வச்சுக்கொண்டு எப்படி எங்கட நாட்டுக்கு பிரச்சனை வரும் நீ சொல்றன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, எங்கட நாட்டினுடைய பலமும் பலவீனமும் என்ன தெரியுமா? உலக நாடுகளுக்கு இலங்கை மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்குதுன்றதான் இலங்கையினுடைய பலம், அதே தான் எங்கட நாட்டினுடைய பலவீனமும். ஏன்னு சொன்னா ஒரு பிரச்சனை வரும்போது இலங்கையை தான் எல்லா நாடுகளுமே டார்கெட் பண்ணும். சைனாவும் சரி, இந்தியாவும் சரி, அமெரிக்காவும் சரி, தொடர்ச்சியா சீனாவுடைய கப்பல் இலங்கையினுடைய துறைமுகங்களுக்கு வருதுன்னு சொன்னா அமெரிக்காவும் இந்தியாவும் ஒரு குழப்பத்தை போட்டு கொண்டிருப்பார்கள். அதே மாதிரி இந்தியாவினுடைய கப்பல் இலங்கையினுடைய துறைமுகத்துக்கு வருதுன்னு சொன்னா அமெரிக்காவும் சைனாவும் குழப்பப்படும். அதே மாதிரி அமெரிக்காவினுடைய கப்பல் இலங்கையினுடைய துறைமுகத்துக்கு வந்தா இந்தியாவும் சைனாவும் குழப்பம் பண்ணி கொண்டிருப்பார்கள். இதுதான் எங்களுடைய நாட்டினுடைய நிலைமை. வெளியேயும் போக முடியாது, உள்ளேயும் வர முடியாம நடுநிலையில நின்று தத்தளிச்சு கொண்டிருக்கிற நிலைமையில தான் இலங்கையினுடைய அமைவிடத்தால எங்கட நாட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. நாங்க நல்லா பார்த்தோம்னு சொன்னா இந்த கழுகினுடைய பார்வை, அதாவது அமெரிக்காவினுடைய பார்வை எப்பவுமே திருவோணமலை துறைமுகத்தை மையப்படுத்தினதாவே எப்பவுமே இருக்கும். திருவோணமலை துறைமுகத்துக்குள்ள உள்ள வாரத்துக்காக இலங்கைக்குள்ள உள்நாட்டு யுத்தம் நடந்த காலகட்டங்களில் எங்கட தமிழ் பகுதிகளில் வந்து அவர்கள் பேசின விடயமும் சரி, சிங்கள பகுதிகளில் போய் பேசின விடயமும் சரி ஒன்றுதான். திருவோணமலை துறைமுகத்தை எங்கள்கிட்ட தாங்கன்றதான் அமெரிக்கா கேட்ட விஷயம். அதே தான் சீனாவும் உள்ள வந்தார்கள், அதுக்கே தான் இந்தியாவும் உள்ள வந்தார்கள். இந்த திருவோணமலை துறைமுகம்ன்றது எப்பவுமே உலக வல்லரசு நாடுகளினுடைய கண்ணுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மைய பகுதியா இருக்கிறத எங்களால பார்க்கக்கூடியமா இருக்குது. அப்படி சீனா திருவோணமலை துறைமுகத்துக்குள்ள வந்துட்டார்கள்னு சொன்னா அது யாருக்கு அச்சுறுத்தலா மாறுமெண்டா இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, அமெரிக்காவுக்கும் அது ஒரு அச்சுறுத்தலா மாறும். அந்த நேரத்துல ஒருவேளை இலங்கைக்கு அரசியல் ரீதியான அழுத்தங்கள் கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குன்றது இப்ப சொல்லப்படுற முக்கியமான விடயம். இதுக்குள்ள சீனாவுக்கும் தாய்வானுக்கும் பிரச்சனை வந்து சீனா உள்ள வராட்டி கூட, சீனா துறைமுகத்துக்குள்ள வராட்டி கூட அமெரிக்காவினுடைய அழுத்தம், முக்கியமா டொனால்ட் ட்ரம்பினுடைய அழுத்தம் இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா இப்ப அரசியல் ஆய்வாளர்களால ஒரு சில விடயங்கள் வெளிப்படையா சொல்லப்பட ஆரம்பிச்சிருக்குது. ஓகே, இப்ப இலங்கைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, நாளைக்கு ஜனவரி 7ஆம் தேதி இந்தியாவினுடைய இராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி நாளைக்கும் நாளை மறுதினமும் ஜனவரி 7, 8ஆம் தேதியல்ல உத்தியோகபூர்வமான விஜயத்தை இலங்கைக்கு மேற்கொள்ள போறார். அவர் யார் யாரை சந்திக்க போறாருன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, இலங்கையினுடைய இராணுவ தளபதி, பாதுகாப்பு துணை அமைச்சர், பாதுகாப்பு செயலாளர் மற்றும் பல மூத்த இராணுவ மற்றும் சிவில் அதிகாரிகளை சந்திக்க போறார். அதே மாதிரி இந்திய இராணுவ தலைவர், பாதுகாப்பு சேவைகள், கட்டளை மற்றும் பணியாளர் கல்லூரியின் அதிகாரிகள் மற்றும் புத்தள இராணுவ கல்லூரியின் அதிகாரிகள் மற்றும் பயிற்சியாளர்களையும் இவர் சந்திக்க போறதா சொல்லப்படுது. கொழும்புல இருக்கக்கூடிய இந்திய அமைதி காக்கும் படை நினைவிடத்துல அவர் நினைவஞ்சலி செலுத்த போறதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இப்ப இத இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சு வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர் வரப்போறத நாளைய நாள்ல அவருடைய விஜயம் இலங்கைக்கு முக்கியமான ஒரு விஜயமா பார்க்கப்பட போகுது. இது வந்து உத்தியோகபூர்வமா வெளியாக இருக்கக்கூடிய அவருடைய அந்த ஷெடியூல், அவருடைய திட்டமிடல் மட்டும்தான். அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது, இல்லாட்டி வேறு ஏதாவது நடக்குமான்ற தொடர்பான எந்த ஒரு தகவல்களுமே வெளிப்படுத்தப்படலை. இதனுடைய பின்னணியும் எதுவும் உத்தியோகபூர்வமாக சொல்லப்படலை. ஆனால் நான் இவ்வளோ நேரம் சொன்ன மாதிரி சீனாவினுடைய ரிசர்ச் ஷிப், அதாவது ஆய்வு கப்பல்கள் இலங்கையினுடைய துறைமுகத்தில் வந்து தரிச்சு நிற்கிறதும், அதுக்கு பிறகு இந்தியாவினுடைய ரிசர்ச் ஷிப் வாரதும், அதே மாதிரி அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் வாரதும், இதெல்லாமே மாறி மாறி நடக்கிற மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும்ன்றதும் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு பக்கமாக இருக்குது.
இவர் வந்துட்டு போனதுக்கு பிறகு கட்டாயமாக சீனாவுடைய பக்கத்தில் இருந்தோ இல்லாட்டி ஏனைய நாடுகளுடைய பக்கத்தில் இருந்தோ ஏதாவது சில கருத்துக்கள் வந்து வெளியாகும். அடுத்தடுத்த நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்களேன். அந்த விஜயங்கள் நடந்ததுக்கு பிறகு தான் வளமையாகவே நடக்கிற இந்த சம்பவங்கள்லானே அதே மாதிரி அடுத்தடுத்த சம்பவங்கள் நடக்கும்ன்றதையும் நாங்கள் இங்கே முக்கியமாக பார்க்கணும். ஸோ இதுதான் இப்போ உலக அரசியல்லையும் சரி இலங்கையினுடைய எதிர்காலத்துக்கும் சரி இருக்கக்கூடிய ஒரு பக்கமாக எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இது எல்லாமே நடக்குமெண்டும் இல்லை நடக்காதண்டும் இல்லை, ஒரு எதிர்வு கூறலாக எங்களால் யூகிக்க முடியும். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கிளறி கமெண்ட்ல சொல்லிடலாம். தொடர்ச்சி அப்டேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அல்லது நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.